நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 82ஆம் அதிகாரம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே நியாயம் விசாரிக்கிறார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேலிலே நியாயம் விசாரிக்கிற, நியாய விசாரணை செய்கிற தலைவர்கள், அதாவது பிரபுக்கள் எனப்படுகிறவர்கள், மந்திரிகள், இந்த காலத்திற்கு ஏற்றபடி சொல்ல போனால் கலெக்டர்கள், மந்திரிகள், அரசியல் தலைவர்கள் இருப்பது போல தேசத்தை விசாரிக்க, காரியங்களை நடப்பிக்க அந்த காலத்தில் இருந்த இப்படிப்பட்ட அதிகாரிகளை தேவர்கள் என்று இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவர்கள் என்றால் தேவனுடைய வேலையை செய்கிறவர்கள், ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவர்கள், ஜனங்களை வழி நடத்துகிறவர்கள், ஜனங்களை ஆளுகை செய்கிறவர்கள் என்று பொருள்படுகிறது. இந்த தேவர்களை கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறார் என்றால், இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த அரசாங்க அதிகாரிகள், அதிகாரம் வகிப்பவர்கள், நியாய விசாரணை செய்கிறவர்கள் எல்லாரும் பலவிதமான பாவங்களுக்கு உட்பட்டிருந்தார்கள். தேசம் லஞ்சத்தினாலும், முகதாட்சணியம் பார்ப்பது, பெரியவர்களுக்கு உதவி செய்வது, பெரிய பணக்காரர்கள் என்றால் அவர்களுக்கு ஏற்றபடி காரியங்களை நடப்பிப்பது, ஏழைகளுக்கு நியாயத்தை விசாரிப்பதில்லை, இப்படி போன்ற காரியங்கள் இருந்ததினால் இப்படிப்பட்ட அநியாயங்களை அவர்கள் செய்து வந்தார்கள். அவர்களை கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறார். எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சணியம் பண்ணுவீர்கள். துன்மார்க்கராய் இருப்பார்கள், அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்களாக, பெரிய அதிகாரம் வகிப்பவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சார்ந்தபடி நியாய விசாரணை செய்வது, அவர்களுக்கு உதவியாக, அவர்களுக்கு ஏற்ற விதமாக வேலைகளை செய்து கொடுப்பது. அரசாங்கத்தில் நியாயமாய் நடக்க வேண்டியவர்கள், அரசாங்க அலுவலர்கள் அநியாயமாய் நடக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் முகதாட்சண்யம் பார்க்கிறார்கள். அப்படி என்றால் ஐசத்தின் அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு மரியாதை கொடுத்து, பணபலம், ஆள்பலம் இருப்பவர்களுக்கு உதவியாக அவர்கள் தவறே செய்திருந்தாலும் அவர்களை தண்டிக்காமல் விட்டு விடுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது முகதாட்சண்யம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்தார்கள். முகதாட்சண்யம் என்பது ஒருவருக்காக நியாயத்தை மாற்றுவது, நீதி நியாயத்தை மாற்றுவது. நீதி நியாயம் என்பது ஏழையா இருந்தாலும், பணக்காரனாய் இருந்தாலும், அவன் பலசாலியா இருந்தாலும், பலவீனனா இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே நீதிதான் இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் முகத்தை பார்த்து, ஆளை பார்த்து, அவர்களுக்கு ஏற்றபடி நியாயத்தை மாற்றினார்கள். அது கர்த்தருக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் இப்படி செய்கிறீர்கள், துன்மார்க்கருக்கு, அவர்கள் கெட்டவர்களா இருக்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களே, ஏன் நியாயம் விசாரிக்கவில்லை என்று கர்த்தர் இந்த இடத்தில் கேட்கிறார். ஏழைக்கும் திக்கற்றவனுக்கும் நியாயம் செய்யுங்கள். ஏழையாய் இருப்பவர்கள், திக்கற்றவர்கள், யாரும் இல்லாத அனாதைகள், அல்லது வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள், பண வசதி இல்லாதவர்கள், எந்த உதவியும் இல்லாதவர்கள், தங்க வீடு இல்லாதவர்கள் போன்ற திக்கற்ற நிலையில், யாரும் உதவிக்கில்லை, அனாதையாய் வாழ்கிறோம், அன்றாட உணவும் கிடைக்காத நிலையில் பாடுபட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கும் நாம் இரக்கம் செய்ய வேண்டும். நியாயமாய் அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. அப்படி செய்யுங்கள், நீதியாய் நியாயத்திற்கு செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். சிறுமைப்பட்டவர்கள் என்றால் பலர் வயதில் முதியவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய ஆள் இருக்காது, மிகவும் கஷ்டப்படுவார்கள், உணவு கிடைக்காது, மருத்துவ வசதி கிடைக்காது, அவர்கள் பலவீனமாய் இருக்கலாம், உணவில்லாமல் பசியோடும் தாகத்தோடும் பலவீனத்தோடும் அவர்கள் போராடி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் இரக்கம் செய்யுங்கள், அவர்களுக்கு நீதி செய்யுங்கள். நீதியாய் அவர்கள் செய்த நன்மைக்கேற்ற பலனை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள். திக்கற்றவர்கள் என்பவர்களும் இதே நிலையில் இருப்பவர்கள், உதவியை எதிர்பார்த்து இருக்கிறவர்கள், அவர்களுக்கு உதவி செய்ய சொல்லவில்லை, நீதி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது நீதி நியாயங்கள் அவர்களுக்கும் கிடைக்கப்பட வேண்டும்.
அவர்கள் ஏழைகளாயிருந்தாலும், திக்கற்றவர்களாயிருந்தாலும், எளியவர்களாயிருந்தாலும் கிடைக்க வேண்டும். சில குடும்பங்களில் பெண்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பார்கள். உதவிக்கு யாரும் இருக்காது. ஆண்கள் அதிகாரம் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட எளிய நிலைமையில் இருப்பவர்களும் எளியவர்களே. பணம் வசதி படைத்தவர்களாய் இருந்தாலும் கூட எளியவர்களாய் இருப்பார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்து மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களும் எளியவர்களே. அவர்களுக்கும் நீதி செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலவீனனையும் எளியவனையும் விடுவியுங்கள். இப்படி அதிகாரம் செய்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சில ஜனங்கள் இருப்பார்கள். அவர்கள் சிறைப்பட்டு இருப்பார்கள். கொடுமைக்கு ஆளாகி இருப்பார்கள். இப்படி கொடுமையிலும் வேதனையிலும் அடிமைத்தனத்திலும் இருக்கிற ஜனங்கள் இருப்பார்கள். ஏழைகளும் எளியவர்களும் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் விடுவிக்க வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியமானது. துன்மார்க்கரின் கையிற்கு அவர்களை விடுதலையாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை, ஏழைகளையும் எளியவர்களையும் துன்மார்க்கர் அடிமைப்படுத்தி ஆளுகை செய்து கொண்டிருப்பார்கள். எளியவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை விடுவியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை விடுதலையாக்கி அவர்களை மீட்டு கொண்டு வாருங்கள். அடிமைத்தனத்திலும் கொடுமையிலும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை துன்மார்க்கரின் கையிற்கு அவர்களை தப்புவியுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் புத்தியினால் அறிந்து கொள்ளவும் இல்லை, அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் இல்லை. நாம் என்ன செய்கிறோம், இதனால் என்ன விதமான விளைவுகள் ஏற்படும் என்ற உணர்வே அன்று இஸ்ரவேலில் இல்லை. அதாவது இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் துன்மார்க்கருக்கு உதவி செய்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக இவர்களும் துன்மார்க்கம் செய்தார்கள். அதையே கர்த்தர் இங்கு கண்டித்து சொல்லுகிறார். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய கோபத்தை உணராமலும், இப்படிப்பட்ட தீங்கு வரும் என்பதை உணராமலும் அவர்கள் தாங்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், இருளில் நடக்கிறார்கள். அப்படி என்றால் பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து பாவத்தில் வாழ்கிறார்கள் என்று பொருள். பாவம் செய்து பாவத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய தீங்கு ஏற்படும். அஸ்திபாரங்களும் அசைகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிகப்பெரிய தீங்கு வரப்போகிறது. அது தொடங்கி விட்டது என்ற நிலையில், இஸ்ரவேல் தேசத்திற்கு தீங்கு வரும் என்ற நிலையில் இந்த காலகட்டத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் முகதாட்சணியம் பார்க்கிறவர்களாகவும், துன்மார்க்கருக்கு உதவி செய்கிறவர்களாகவும், ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீதி நியாயம் செய்யாதவர்களாகவும் இருந்தால் கர்த்தருடைய கோபம் அந்த தேசத்தில் வந்து அவர்களுக்கு தீங்கு நேரிடும் என்பதே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னதமானவரின் மக்களா இருக்கிறோம், அவருடைய ஜனமாய் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதற்கேற்ற நற்குணங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டு நாம் நம்முடைய பாவ வழிகளில் நடக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் நீதி நியாயம் செய்கிறவர்கள், பொய் பேச மாட்டார்கள், நேர்மையாய் இருப்பார்கள், வாக்கு தவற மாட்டார்கள், பரிசுத்தமாய் வாழ்வார்கள், கற்பு நெறி தவற மாட்டார்கள் என்கிற பெயர் சமுதாயத்தில் ஏற்படும்படி வாழ வேண்டும். அதுவே கர்த்தருக்கு ஏற்ற, கர்த்தருடைய ஜனம் என்ற சொல்லுக்கு ஏற்ற வாழ்க்கையாய் இருக்கிறது. அதையே கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்த வாழ்வு கர்த்தருக்கு பிரியமானது. நாம் பரிசுத்த வாழ்வை நேசிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நான் உங்களை தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறேன், ஆனால் நீங்களோ மனுஷரை போல செத்து இந்த உலகத்தின் பிரபுக்களைப் போல, உலகத்தில் இருக்கிற மனிதர்களைப் போல விழுந்து போவீர்கள் என்று சொல்லுகிறார். அதாவது பார்ப்பதற்கு மனித உருவத்தில் மனிதனாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் தேவர்கள் என்று சொல்லுகிறார். என்னுடைய ஜனம் என்று சொன்ன போது கர்த்தருடைய பிள்ளைகள் என்பவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் வாழப் போகிறவர்கள், பரலோகத்தில் வாழப் போகிறவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் தேவர்கள் என்று கர்த்தர் செல்லமாக சொல்லுகிறார் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய ஜனமும் பொல்லாத ஆவிகளின் ஜனமும் ஒரே போல இருக்கலாமா? பொல்லாத மனிதர்கள் பொல்லாத ஆவியை பின்பற்றுகிறார்கள். அவர்களுடைய அப்படிப்பட்டவர்களுடைய பிதா
பொல்லாதவன் சாத்தானாய் இருக்கிறான். அவனை பின்பற்றுகிறவர்கள் செய்கிற செயல்களைப் போல நீங்களும் செய்யலாமா என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படி நீங்கள் செய்தால் அந்த பொல்லாத ஆவிகளை பின்பற்றுகிற மனிதர்கள் எப்படி விழுந்து போவார்களோ அதே போல நீங்களும் விழுந்து போவீர்கள். அவர்கள் பாவம் செய்து எப்படி விழுந்து போய் நரகத்துக்கு போவார்களோ அப்படிதான் நீங்களும் போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருந்தாலும் பாவத்தை விட்டு விலகவில்லை என்றால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. 2 கற்பனைகளையும் கைக்கொண்டு நடக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை. பாவம் செய்கிறவன் இந்த 2 கற்பனைகளையும் மீறுகிறான் என்பதே உண்மையாயிருக்கிறது. அதனால் பாவம் செய்து கொண்டு பரலோகத்திற்கு போகலாம் என்று கனவு காண யாருக்கும் அனுமதி இல்லை. அப்படி செய்தால் அது பொய் கனவாய் மாறும். தேவனே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும். நீர் பூமியை நியாய தீர்ப்பு செய்யும். வாரும் ஆண்டவரே, இந்த பூமியை நியாயம் தீர்க்க வாரும். நீர்தான் இந்த பூமியை சுதந்திரமாக கொண்டிருக்கிறவர். நீரே ராஜா, நீரே ஆளுகை செய்ய வாரும் என்று கர்த்தருடைய 2ஆம் வருகையில் அவர் வரப்போகிற செய்தி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வருவார், நம்மை அழைத்து சென்று இந்த தேசத்தை, இந்த உலகத்தை ஆளும்படி செய்வார். எருசலேமில் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருந்து உலகம் எங்கும் நம்மை அதிகாரிகள் மூலமாக கர்த்தர் ஆளுகை செய்வார். ராஜாதி ராஜாவாக உலகெங்கும் கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யமாய் இருக்கும். அதுவே தேவ ராஜ்யமாய் இருக்கிறது. சங்கீதம் 83. தேவனே மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும். உம்முடைய சத்துருக்கள் பெருகினார்கள். இஸ்ரவேலருக்கு விரோதமாய் சத்துருக்கள் பெருகினார்கள். அதை கர்த்தருக்கு விரோதமான சத்துருக்கள் என்று இங்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு விரோதிகள் என்று. இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஜனங்கள், ராஜாக்கள் எழும்பி கர்த்தருக்கு விரோதமான சத்ருவாக அவர்கள் மிகுந்த தீமை செய்து கொந்தளித்து, உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து அவர்கள் எழும்புகிறார்கள். அவர்கள் தீமை செய்ய தொடங்கினார்கள். கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாக அவர்கள் தீமை செய்ய தொடங்கினார்கள். அவர்கள் எங்களை அழித்து போட விரும்புகிறார்கள். இஸ்ரவேலரை அழித்து போடுவோம், அவர்களை முற்றிலுமாய் அதம் பண்ணுவோம் என்று அவர்கள் சொல்லி வருகிறார்கள். உம்முடைய மறைவில் நாங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறோம். அப்படி இருக்கிற எங்கள் மேல் அவர்கள் அநேக தந்திரங்களை யோசித்து எப்படியாவது எங்களை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் ஒரே ஜாதியாய் இல்லாமலும் அவர்கள் இனி இஸ்ரவேலில் இராதபடிக்கும் அவர்களை அதம் பண்ணி போடுவோம், முற்றிலும் அழித்து போடுவோம் என்று திட்டமிடுகிறார்கள். அவர்கள் யார் அப்படி செய்கிறார்கள் என்றால், ஏதோமின் கூடாரத்தாரும், இஸ்மவேலரும், மோவாபியரும், ஆகாரியரும், இவர்களும் கேபாலரும், அம்மோனியரும், அமலேக்கியரும், தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு ஒரே மனமாய் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்று கூடி அவர்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கர்த்தாவே, உமக்கு விரோதமாய் அவர்கள் எழும்புகிறார்கள். அவர்கள் ஆயத்தம் பண்ணினார்கள், திட்டமிட தொடங்கிவிட்டார்கள், சேர்ந்து கொண்டார்கள். இவர்களோடு அசீரியரும் சேர்ந்து விட்டார்கள். இப்படி இவர்களெல்லாம் ஒன்று கூடி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் உமக்கு விரோதமாய் செயல்பட. உம்முடைய ஜனமாகிய எங்களை அழித்து போட வேண்டும், ஒன்றுமில்லாமல் போக பண்ண வேண்டும் என்று நினைத்து செய்கிறார்கள். ஆனால் கர்த்தாவே, நீரோ அன்று மீதியானியருக்கு செய்தது போல, இஸ்ரவேலருக்கு விரோதமாய் செயல்பட்ட மீதியானியரை நீர் அழித்தது போல இன்றும் இவர்களுக்கு செய்யும் ஆண்டவரே. அன்று சிசேராவுக்கும் நிலத்துக்கு எருவாய் போன சிசேரா யாபின் என்பவர்களுக்கு நீர் செய்தது போலவும் செய்யும் ஆண்டவரே. அவர்களை நீர் அழித்து போட்டீர். உமக்கு விரோதமாய் எழும்பி உம்மை தூஷித்த இந்த மனிதர்களை நீர் அழித்து போட்டீர். சிசேரா யாபின் என்பவர்களை அவர்களுக்கு இஸ்ரவேலருக்கு விரோதமாய் வந்து அவர்கள் செயல்பட்ட போது அவர்களை அழித்து ஒன்றும் இல்லாமல்
அவர்கள் தூஷித்த அதே நாளிலே சிசராயிருந்தானே, அப்படி நீர் அவர்களை கொன்று போட்டீரே, அது போல செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். இது ஆசாபின் சங்கீதமா இருக்கிறது. ஆசாப் இப்படியாக பாடுகிறார், இஸ்ரவேலை பாதுகாக்கும்படியாக கர்த்தரிடத்தில். அதாவது இது ஒரு ஜெபமாய் இருக்கிறது. அவர்களை ஓரேபுக்கும் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக மாற்றும் ஆண்டவரே. அவன் அந்த காலத்தில் செய்தது போல இப்பொழுதும் செய்யும் ஆண்டவரே. தேவனுடைய வாசஸ்தலத்தை எங்களுக்கு சுதந்திரமாக கொள்வோம், நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய வாசஸ்தலத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னார்களே, உம்முடைய பொருளில் கை வைக்க வந்தார்களே, அவர்களை சும்மாய் விடாதிரும். கர்த்தாவே அவர்களை அடித்து போடும் என்று இங்கு ஜெபிக்கப்படுகிறது. என் தேவனே, அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும், சுழல் காற்றில் சுற்றி வருகிற புழுதி, அந்த புழுதி தூசானது அந்த தூசியை போலவும், காற்று முகத்தில் பறக்கிற துரும்பை போலவும், இந்த தூசு துரும்பி எப்படி அலைமோதி திரியுமோ அது போல அவர்களை மாற்றும். ஒரு நிலையற்ற வாழ்க்கையை அவர்களுக்கு கொடும், அவர்களை அலைந்து திரிய பண்ணும் என்று பொருளாகிறது. இது அவர்கள் அற்பமானவர்களாக்கப்படுவார்கள். அவர்கள் மிகவும் துயரத்திலும் மிகவும் துன்பத்திலும் அவர்கள் போய் சேர்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கை நிலையற்றதாய் போகட்டும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தீமை அழிக்கப்பட்டால்தான் நன்மை வளர முடியும். தீமை அப்படியே இருந்தால், தீமை செய்கிறவர்கள் பெருகிக் கொண்டே இருந்தால் நன்மை செய்கிறவர்களால் வாழ முடியாது. ஒரு நல்ல வயல் நிலத்தில் களை செடிகளும் நற்செடிகளும் நல்ல பலன் தருகிற ஒரு நல்ல நிலத்தில் நல்ல பயிர் தருகிற பயிர் செடிகளும் அதே நேரத்தில் களை செடிகளும் முளைக்கும். களை செடிகளை எடுத்து போட்டால்தான் பயிர்களின் விளைச்சல் நன்றாக இருக்கும். அந்த பயிர்களின் விளைச்சலை நம்மால் பெற முடியும். களைகளையும் வளர்த்து நாம் அதை பயிரோடு சேர்த்து அறுத்து வைத்தால் அதனால் உள்ள பயிர்களின் தானியங்களும் வீணாய் போகும். இந்த தானியமும் அந்த களை செடியின் விதைகளும் கலந்தால் அதை நம்மால் உபயோகிக்க முடியாது. அது போலதான் துன்மார்க்கரும் அவர்களுடைய அழிவு நீதிமானுக்கு பலனுள்ளதா இருக்கும். துன்மார்க்கர் பெருகிக் கொண்டே இருந்தால் நல்லவர்களால் வாழ முடியாது. அதாவது இதை மனிதர்கள் என்ற கண்ணோட்டத்தில் அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது. இப்பொழுதோ எல்லா மனிதர்களும் நன்றாயிருக்க வேண்டும், யாரையும் அழிக்க கூடாது. ஆனால் தீமை அழிக்கப்பட வேண்டும். தீய மனிதர்கள் மனம் திரும்பி தீமை அழிக்கப்பட வேண்டும், மனிதர்கள் காக்கப்பட வேண்டும். இதுவே இந்த காலத்திற்கு சரியான விளக்கமாக இது இருக்கிறது. பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் அழிக்கப்பட்டு ஜனங்கள் மனம் திரும்பி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நல்லவர்களாக மாற வேண்டும். எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் அந்த மனிதனும் மனம் திரும்பி கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளையாக மாறும்படியாக நாம் முதலில் ஜெபிக்க வேண்டும், பின்பு அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இப்படியாக நல்ல மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதே இந்த வேத பகுதியின் கருத்தாயிருக்கிறது. நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும், சிறிய நெருப்பு எங்கேயாவது காட்டில் பிடித்து விட்டால் அது தொடர்ந்து காடு முழுவதும் பரவி எரியும். அப்படி நெருப்பு காட்டை எரிப்பது போலவும், மலைகளை காய பண்ணுவது போலவும், நெருப்பு பிடித்து மலைகள் எல்லாம் எரிவது போலவும், நீர் உமது புயலினாலே அவர்களை அழிய பண்ணும். புயல் காற்றை போல அவர்களை தொடர்ந்து, அதாவது பொல்லாத தீமைகளை தொடர்ந்து தீமைகளை அழித்து போடும், கலங்க பண்ணும். ஜனங்கள் மனம் திரும்பட்டும், பாவிகள் பாவத்தை விட்டு விலகி அவர்கள் பரிசுத்தமாகட்டும். கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்களை அவர்களுடைய அவமானத்தினால் மூடும். அவர்களுக்கு அவமானத்தை கொடும். அவர்கள் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு அப்பொழுது உம்மை நோக்கி பார்ப்பார்கள். ஆண்டவரே, அவர்கள் செழிப்பாய் இருக்கும்போது உம்மை நினைத்து பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு அவமானத்தை கொடும், அவர்களுக்கு துன்பத்தை கொடும். அப்பொழுது மனம் தாழ்த்தப்பட்டு அவர்கள் உம்மை நோக்கி பார்ப்பார்கள், உம்மை தேடுவார்கள். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவர்தான் உன்னதமானவரே, நீர் ஒருவரே உன்னதமானவர் என்று
மனிதர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக துன்மார்க்கர்கள் வெட்கப்பட்டு அவர்கள் அழிந்து போவார்களாக. உம்முடைய நாம மகிமைக்காக அவர்களை அழித்து போடும், தீமையை அகற்றி போடும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாக தீமை அழிக்கப்படும் பொழுது நன்மை செழித்தோங்கும். துன்மார்க்கர் அழிக்கப்படும் போது நீதிமான்கள் பிழைத்திருப்பார்கள். அவர்களால் தலைநிமிர்ந்து நடக்க முடியும், நிம்மதியாய் வாழ முடியும். கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. சங்கீதம் 84 அதிகாரம். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! கர்த்தருடைய வாசஸ்தலம் மகா இன்பமானது. அவருடைய சந்நிதியில் இருப்பது சமாதானமும் சந்தோஷமும், சொல்ல முடியாத ஒரு இன்பமும் அங்கு கிடைக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது அவ்வளவு இன்பமானது. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் இருப்பதை வாஞ்சியாக தேடுகிறது, ஆசையாய் இருக்கிறது. அப்படி என்றால் என் மனம் கர்த்தர் மேல் அன்பாய் இருக்கிறது, ஆசையாய் இருக்கிறது. எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும், கர்த்தருடைய செய்தியை கேட்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதில் ஆர்வமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் கூட கர்த்தர் மேல் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது, கர்த்தரை நோக்கி சத்தம் விடுகிறது. என் மாம்சமும் கூப்பிடுகிறது கர்த்தரை நோக்கி. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கட்டும் இடம் கிடைத்தது, தகைவலான் குருவிக்கு தன் கூட்டை வைக்கும் இடம் கிடைத்தது, தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கிடைத்ததே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இதன் பொருள் என்னவென்றால், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருப்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அதாவது ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது முழுக்க முழுக்க கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு உறவு. அந்த உறவு முழுமைப்படும் பொழுது நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருந்தால், கர்த்தருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள் என்றால் ஆசையாய் தேடி ஓடுவது, கட்டாயமாயும் அல்ல, மற்ற பெயருக்காக அல்ல. நாம் கர்த்தர் மேல் வாஞ்சையாய் கர்த்தருடைய வாசஸ்தலத்தை தேடுவது என்றால், கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்து அவருடைய வசனங்களை தியானித்து அவருடைய வழிகளில் நடக்க வாஞ்சையாய் ஆசையாய் நாம் தேடுவது, முயற்சி செய்வது. அப்படி செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? பாக்கியவான்களாம். அவர்கள் குருவி போல இருந்தாலும் அவர்கள் தங்குவதற்கு இடம் கிடைக்கும். அப்படி என்றால் பரலோகத்தில் அவர்கள் வந்து சேர்வார்கள் என்பதும், கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்வார்கள் என்பதும் பொருளாகும். இவ்வுலகத்திலேயும் கர்த்தருடைய மடியில் இருப்பது போன்ற பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கும். அவர்கள் அடைக்கலான் குருவி என்பது சிறிய குருவி, அடைக்கலான் குருவி, தகவலான் குருவி என்பதெல்லாம் சிறிய குருவிகள். அந்த குருவிகளைப் போல அவர்கள் சிறியவர்களாய் இருந்தாலும் கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் வந்து சேர்ந்து விட்டால், அவர்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய சன்னதியில் கர்த்தரோடு இணைந்து விட்டால், அவர்கள் மிகவும் துதித்துக் கொண்டு சந்தோஷமாய் இருப்பார்களாம். அவர்களிடத்தில் ஒன்றும் இருக்காது, அவர்களிடத்தில் எந்த பலன் கூட இருக்காது, ஆனாலும் சந்தோஷமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை துதித்துக் கொண்டு சந்தோஷமாய் இருப்பார்கள். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் உண்மையாய் மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் வாஞ்சையாய் ஆசையாய் நாம் இருந்து அவருக்காக, அதாவது கள்ளம் கபடமற்ற ஒரு புறாவை போல அவரை நேசித்து அவருடைய காரியங்களை ஆர்வமாய் செய்து அவர் சமூகத்தில் காத்திருந்து அவருக்காக நாம் ஏங்கி இருந்தால், அவருக்காக நாம் காத்திருந்தால், அந்த வாழ்வு மிக மிக சந்தோஷமான வாழ்வு. நமக்கு பொன், பொருள், பதவி, படிப்பு போன்ற எந்த காரியங்களும் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அதனால் பிரயோஜனம் அல்ல.
ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்ததானால், கர்த்தரை தியானிக்கிற பாக்கியம், கர்த்தரோடு இருக்கிற பாக்கியம், கர்த்தரை நினைத்துக் கொண்டிருக்கிற பாக்கியம், கர்த்தருடைய வசனங்களை வாசிப்பதும், அவருடைய வாசஸ்தலத்தில் இருப்பதும், ஆலயத்தில் சேருவதும், இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைப்பது, அவர் நாமத்தை தரித்துக் கொண்டிருப்பது என்பது மிக மிக சந்தோஷமான காரியம். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். கர்த்தரிடத்தில் பெலன் கொள்ளுகிற மனிதனும் கர்த்தரிடத்தில் பெலன் கொள்ளுகிற மனிதன் அப்படி என்றால், கர்த்தரிடத்தில் ஆர்வமாய் சேர்ந்து அவருடைய வசனங்களின்படி, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய கட்டளைகளின்படி வாழ விரும்புகிறவர்கள் யாராயிருந்தாலும், இருதயத்தில் செம்மையானவர்கள், கர்த்தருடைய வழிகளில் நடக்க விரும்பி அதற்காக முயற்சி செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், கர்த்தரையே நம்பி சேர வேண்டும், அவருக்காக நாம் மாற வேண்டும் என்று மனம் திரும்பி மாறுகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். அப்படிப்பட்டவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அழுகை என்னும் பள்ளத்தாக்கில் உருவ குறுக்க நடப்பார்களாம். அப்படி என்றால் அவர்கள் வாழ்க்கையில் துன்பம் நேரிடும், அவர்கள் அழுவார்கள், அவர்கள் துன்பத்தின் பாதையில் வாழ்வார்கள் என்பது தெளிவான வாழ்க்கை முறையா இருக்கிறது, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கு அப்படி என்றால் ஒரு பள்ளத்தாக்கை கடப்பது போல. பள்ளத்தாக்கு என்றால் 2 மலைகள் இருக்கும், அதன் இடையே இருக்கிற பள்ளமான பகுதி இருக்கும், அதை பள்ளத்தாக்கு என்று சொல்வார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு என்றால் ஒரு பள்ளத்தாக்கை கடப்பது என்பது 2 மலைகள் 2 பக்கமும் என்று சொல்லும்போது மிகவும் பலமான அந்த பகுதியை கடந்து செல்வது கடினமான செயலாயிருக்கும். அப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கு, கண்ணீர் 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 என்று அவர்கள் துன்பத்திலும் துயரத்திலும் பாடுகளிலும் உருவ நடந்து போவார்களாம். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள், இந்த அதிகாரம் மிக தெளிவான சாட்சியா இருக்கிறது. கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது நமக்கு துன்பம் நேரிடும், அது அழுகையின் பள்ளத்தாக்கை போல இருக்கும், அதை நடப்பது போல இருக்கும், அதை கடந்து போக வேண்டும். அப்படி கடந்து போனால் என்ன நடக்கும்? அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்கிறார்கள். அந்த கண்ணீரானது, அவர்கள் வடித்த கண்ணீர், அவர்கள் அனுபவித்த துன்பமானது நீரூற்றாய் மாறி அவர்களுக்கு பலன் தருமாம். அதாவது அழுகை என்னும் பள்ளத்தாக்கை கடக்கும் போது துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதை பொறுத்து கொண்டு அதை சகித்து அனுபவித்து முடிக்கும் பொழுது அந்த துன்பமானது அவர்களுக்கு நீரூற்றை போல இருக்குமா, நீரூற்றை மாறி போகுமா. அந்த துன்பத்தின் வழிகள் எல்லாம், அவர்கள் படுகிற துன்பம் கொஞ்சம்தான், ஆனால் அதன் பலனோ நீரூற்றை போல, நீரூற்று பொங்க தொடங்கினால் அது வந்து கொண்டே இருக்கும், அதற்கு முடிவு இருக்காது. அது போல அவர்கள் அனுபவித்த துன்பத்திற்கு அந்த துன்பம் நன்மையாய் மாறி அவர்கள் வாழ்நாள் எங்கும் நெடும் காலமாய் அவர்களுக்கு பலன் தரும், நீரூற்றாய் மாற்றிக் கொள்கிறார்கள். கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய், அதில் உருவ நடந்து நீரூற்றாய் மாற்றிக்கொண்டு அந்த துன்பத்தினால் வரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். சிறிய துன்பத்தை அனுபவித்து, அந்த துன்பங்களை அனுபவித்து சகித்து அது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும், கர்த்தரை நேசித்து முழு மனதோடு அவர்களாய் விரும்பி அந்த துன்பத்தை சகித்து நடக்க வேண்டும். துன்பத்தின் பாதையை கடந்து முடிக்கும் போது அவர்கள் நீரூற்றை அனுபவிப்பார்கள், மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். மழை போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் குளங்களை நிரப்பும். இதுவும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அவர்கள் செழிப்பு, அவர்கள் துன்பத்தினால் அனுபவிக்கிற, அவர்கள் துன்பப்பட்டு அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் மட்டும் அல்லாமல் கர்த்தர் மேலும் ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுப்பார் என்று பொருள். அப்படிப்பட்டவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனின் மேல் காணப்படுவார்கள், சீயோன் மலையில் காணப்படுவார்களாம்.
பலத்தின் மேல் பலம் அடைந்து மிக பலசாலிகளாக அவர்கள் மாறி போவார்கள். அப்படி என்றால் இது சரீர பலம் மட்டுமல்ல, சரீரத்திலும் பலன் கொள்வார்கள். துன்பத்தின் பாதையில் நடப்பது என்பது அது மனதளவிலும் உடைக்கப்பட்ட நிலை, சரீரத்தின் அளவிலும் அவர்கள் மிகுந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் மனம் துடியாய் துடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து போவார்கள். வியாதி இருக்கலாம், பணப்பற்றாக்குறை, பொறுமை, சிறையிருப்பு போன்ற பலவிதமான துன்பங்கள் அவர்களை ஆழ்த்தும் போதுதான் அழுகையின் பள்ளத்தாக்கு. அப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவித்து முடித்து அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னும் நீரூற்றை பெற்றுக் கொள்வார்கள். அதற்கு மேலும் மழை என்னும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு குளங்கள் நிரம்பத்தக்கதாக மழை பெய்வது போல கர்த்தருடைய மேலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். அது மட்டும் அல்லாமல் பலத்தின் மேல் பலம் அடைந்து அவர்களுடைய மனம் பலம் அடைந்திருக்கும், தைரியமாய் இருப்பார்கள். அவர்களுடைய சரீரம் பலத்தின் மேல் பலம் பெற்றிருக்கும். நோயோடும் வியாதியோடும் இருந்தவர்கள் எல்லாம் பலசாலிகளாய் மாறி இருப்பார்கள். இப்படியெல்லாம் மாறி கர்த்தருடைய மலையாகிய சீயோனிலே காணப்படுவார்கள். பரலோகத்திலும் சீயோன் மலை உண்டு, இஸ்ரவேலிலும் சீயோன் மலை உண்டு. அதாவது கர்த்தருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் சீயோன் மலையில் இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது போல 14ஆம் அதிகாரத்தில், அதே போல இவர்களும் அங்கே இருப்பார்கள். அந்த சீயோன் மலையில் கர்த்தருடைய சன்னதியில் கர்த்தரோடு கூட இருப்பார்கள். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தரை தேடி அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் வாஞ்சையா இருக்க வேண்டும். இதை கேட்டு விடுகிற விஷயம் அல்ல, அதை அனுபவித்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், எங்கள் ஜெபத்தை கேட்டருளும், எங்கள் முகத்தை பாரும், எங்கள் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். நீர் இல்லாமல் 1000 நாள் வாழ்வதை காட்டிலும், உம்முடைய சன்னதியில் இல்லாமல் வெளியில் இருந்து 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் உம்முடைய சன்னதியில் 1 நாள் வாழ்வது நல்லது. ஆகாமியர்களின் கூடாரத்தில் வாசம் பண்ணுவதை விட என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் விரும்புவேன். ஆகாமியர் என்று சொல்லும் பொழுது அக்கிரமம் செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள், தீமை செய்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து பணத்தாசை பிடித்தவர்களாக, ஒழுக்க நெறி தவறியவர்களாக, பிறருக்கு தீமை செய்பவர்கள், பெருமைப்படுகிறவர்கள், சுயநலமாய் வாழ்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்து வாழ்வதை விட கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் விரும்புவேன். அவர்களெல்லாம் அதிக சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஏற்றபடி சொல்ல வேண்டும் என்றால் பெரிய பெரிய பணக்காரர்கள் பார்ட்டி செய்து கொண்டு சந்தோஷமே அவர்கள் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் மத்தியில் நான் இருப்பதை விட பெருமை பிடித்தவர்கள், சுயநலமாய் இருப்பவர்கள், பணத்தாசை பிடித்தவர்கள், கர்த்தருக்கு விரோதமானவர்கள், துன்மார்க்கர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், திருடுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களோடு நான் இருப்பதை விட உம்முடைய வாசற்படியில் தங்கியிருப்பதையே நான் விரும்புவேன். உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் வாசற்படி போத சுவாமி, அங்கு நான் காத்திருப்பதையே நான் விரும்புவேன் என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் இப்படியே இதே மனநிலையில் நாம் இருப்பது நமக்கு நல்லது. இதுதான் சரி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பானவராகவும் அவர் நமக்கு ஒளியாகவும் இருக்கிறார். வெளிச்சமாய் இருந்து நம் வாழ்க்கை பிரகாசிக்க பண்ணுகிறார். நம் வாழ்வை தெளிவுள்ளதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி தருகிறார். இதுவே கர்த்தர் சூரியனும் கேடகமுமாய் இருப்பது. கர்த்தர் நம் பாதுகாப்பாய் இருந்து நம் வாழ்க்கைக்கு ஒளியாய் இருந்து வெளிச்சமாய் இருந்து நம்மை நல்ல வழியில் நடத்தி நம்மை கொண்டு போகிறார். நமக்கு ஒரு சேதமும் ஏற்படாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு தருகிறார். அவர் நம்மேல் அன்பு வைத்து நமக்கு இரக்கம் காட்டுகிறார், நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு பல நன்மைகளை செய்கிறார். அவர் மகிமையையும் நமக்கு தருகிறார். பலர் வந்து பாராட்டும்படியாக நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை தாழ்த்தி போட்டு அவமானப்படுத்தி அப்படி அல்ல. அவர் நம்மை உயர்த்தி வைத்து உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து பலர் போற்றும்படியாகவும் நம்மை வாழ வைப்பார்.
அப்படி செய்வது கர்த்தரே. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கொடுக்காமல் இருக்கவே மாட்டார் கர்த்தர். அவர்கள் உத்தமமாய் உண்மையாய் வாழ்கிறவர்களாய் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் அவர்களுக்கு ஏற்ற நன்மையை அவர்களுக்கு தருவார். கொடுக்காமல் இருக்கவே மாட்டார், கண்டிப்பாய் தருவார். உத்தமமாய் நாம் நடக்கும்போது கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயம் நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார், அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்களை பாதுகாப்பார், அவர்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் இருப்பார், வெளிச்சமாய் இருந்து நம்மை பாதுகாப்பார். அவரை நம்பினால் நிச்சயம் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். நாம் உத்தமமாய் உண்மையாய் நேர்மையாய் நீதியாய் நாம் நடக்கும் பொழுது நிச்சயம் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். அவர் கண்டிப்பாக நம்முடைய நற்செயல்களுக்கு பலன் தராமல் இருக்க மாட்டார், நிச்சயம் தருவார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தீய வழியை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் சேருவோம். கர்த்தருடைய வழியாகிய நீதியின் பாதையில் நடப்போம், நீதிமான்களாய் மாறுவோம். கர்த்தரின் கரம் பிடித்து நீதியின் பாதையில் நடந்து நித்திய ஜீவனை அடைவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய கிருபைக்குள் ஒளிந்து கொள்வோம், அவருடைய சட்டைகளுக்குள் மறைந்து சமாதானமாய் வாழ்வோம், நித்திய ஜீவனை அடைவோம். சங்கீதம் 85. கர்த்தாவே, உம்முடைய தேசத்தின் மேல் நீர் பிரியம் வைத்து யாக்கோபை திருப்பினீர், சிறையிருப்பிலிருந்து காப்பாற்றினீர். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலரை கர்த்தர் விடுவித்தார். கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் அன்பு வைத்து அவர்கள் மேல் இரக்கம் வைத்து அவர்களை மீட்டுக் கொண்டார். எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தினுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து போட்டீர், அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடி போட்டீர். ஆம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். உமது உக்கிரத்தை எல்லாம் விட்டு உம்முடைய கோபத்தை எல்லாம் அடக்கி கொண்டு எங்களை மன்னித்தீர். உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். ஆம் கர்த்தாவே, எங்கள் மேல் இருந்த கோபத்தை எல்லாம் விட்டு எரிச்சலை விட்டு திரும்பி எங்கள் மேல் அன்பு கூர்ந்தீர். கர்த்தாவே, அதுபோல இப்பொழுதும் கூட எங்கள் மேல் இருக்கிற கோபத்தை நீர் அமர பண்ணும், ஆற பண்ணும். எங்களை மீட்டு கொண்டு வரும். எங்கள் எல்லா பாவத்திலிருந்தும் நாங்கள் விடுதலையாகி பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தை வந்து அடையும்படியாக எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்களை தண்டிக்காமல் எங்கள் மேல் கிருபை கூர்ந்து எங்களை காப்பாற்றி அருளும். எப்பொழுதும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்கள் மேல் கோபமாகவே இருப்பீரோ. தலைமுறையாக பல தலைமுறைகளாக நீர் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ என்று இந்த இடத்தில் கேட்கப்படுகிறது. ஒரு காரியத்தை கவனித்து பார்க்க வேண்டும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் அநியாயமாய் நியாயம் தீர்க்கப்பட்டார். மனிதர்களாகிய நாம் அவரை பலியாக ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் மனித அவதாரத்தில் ஒரு நீதிமானை போல வந்தார். அப்படி இருக்க அவரை நாம் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தோம். பரிசுத்தமான அவரை பாவி என்று நியாயம் தீர்த்தோம். இது அக்கிரம செயல், அது பாவ செயல். அதற்காக தான் 2000 வருடங்களாக கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் இந்த பூமியை விட்டு வைத்திருக்கிறார். இந்த 2000 வருடத்தில் தேவாலயம் இல்லை. உலகெங்கும் எந்த இடத்திலும் கர்த்தருக்கென்று தேவாலயம் இல்லை. இருக்க வேண்டிய இடம் எருசலேமில் இருக்க வேண்டும். இன்றும் 2000 வருடங்களாக தேவாலயம் இல்லை. இப்படி கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு இடம் நமக்கு இல்லை என்றால் கர்த்தர் நம்ம மேல் கோபமா இருக்கிறார் என்று பொருள். கர்த்தருடைய சந்நிதியில் நாம் போய் சேருகிறோம், கர்த்தரை ஆராதிக்க திருச்சபைக்கு நாம் செல்லுகிறோம் என்றால் நாம் பாக்கியசாலிகள் என்று பொருள். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் நம்மேல் வந்தால் நம்மால் ஆலயத்திற்கு செல்ல முடியாது. அந்த பாக்கியத்தை நாம் இழந்து போவோம். கர்த்தரை ஆராதிப்பதும் கர்த்தரை தொழுது கொள்வதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், அது பாக்கியம். அதை பெற்றுக்கொள்வது மிக பெரியது. அதை பயபக்தியோடு கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது.
கர்த்தரை தொழுது கொள்ளும் பாக்கியம் அது ஆசீர்வாதம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கோபமாய் இருந்தார் என்று பலர் கர்த்தரை ஆராதிக்க முடியாத நிலை இருக்கிறது. பல திருச்சபைகள் வெறுமையா இருக்கிறது. ஜனக்கூட்டம் இல்லை. இருந்தவர்கள் எல்லாம் அப்படியே தொலைந்து போனார்கள். எங்கே போனார்கள் என்றால், அவர்களுடைய பாவங்களின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை விலக்கி விட்டார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வரும் பொழுது, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளும் பாக்கியத்தை பெறுவதில்லை. பாவியான மனிதன் கர்த்தரை துதிப்பதும் இல்லை, கர்த்தரை ஆராதிப்பதும் இல்லை. கர்த்தருடைய கோபம் எவன் மேல் இருக்கிறதோ அந்த மனிதன் கர்த்தரை துதிக்க முடியாது, கர்த்தருடைய சன்னதியில் சேர முடியாது. ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம், நானாக போகவில்லை, நானாக ஆலயத்திற்கு போகவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அல்ல. எந்த ஒரு மனிதனும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் என்றால், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றால், அதற்கு கர்த்தருடைய கிருபை வேண்டும். அவர் இரக்கப்பட்டு ஏற்றுக்கொண்டால்தான் நம்மால் ஆலயத்திற்கு செல்ல முடியும். இதை புரிந்து கொள்வோம். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே மன்னித்தரணும். உமது ஜனமாகிய நாங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, உம்முடைய ஜனம் அல்லவா நாங்கள் எல்லாம், உம்மோடு கூட உம்மில் மகிழ்ந்து சந்தோஷமாய் ஒற்றுமையாய் இருக்கும்படியாக எங்களை மீண்டும் உயிர்ப்பியும் கர்த்தாவே. நீங்கள் போதும் சுவாமி, நீர் இவ்வளவு நாள் கோபமாயிருந்தீர், எங்களை தண்டித்தீர், எங்களை துன்பத்திற்கு ஒப்பு கொடுத்தீர். நாங்கள் பல தலைமுறைகளாக உம்மை விட்டு பிரிந்து இருந்து விட்டோம். இனியும் அப்படி வேண்டாம் சுவாமி. உம்மிடத்தில் நாங்கள் வந்து விடுகிறோம். எங்களை உயிர்ப்பையும், உம்மோடு நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையை எங்களுக்கு காண்பித்து, எங்கள் மேல் கிருபையை காண்பித்து, உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். எங்கள் மேல் இரக்கப்பட்டு, கர்த்தாவே நீர் எங்கள் மேல் இரக்கப்பட்டு எங்களை பாதுகாத்து கொள்ளும், உம்மண்டை சேர்த்து கொள்ளும். பொல்லாத ஆவிகளிடமிருந்தும், பாவத்திலிருந்தும், தீங்குகளிலிருந்தும், துன்பத்திலிருந்தும், துயரத்திலிருந்தும் எங்களை மீட்டு எடுத்து உம்மோடு சேர்த்து கொள்ளும். நாங்கள் சந்தோஷமாய், சமாதானமாய், நீதியாய் வாழ்ந்து உம்முடைய பிள்ளைகளாக உம்மில் மகிழ்ந்திருப்போம். உம்மை நினைத்துக் கொண்டு, உம்மை துதித்து பாடிக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யும். அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தர் சொல்லுவதை கேட்பேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கும், தம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கும் சமாதானம் கூறுவார். அவர்கள் மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கும், தம்முடைய ஆலயத்திற்கும், அவர் தம்முடைய ஜனமாகிய நமக்கு அவர் ஆசீர்வாதம் தருவார். நம்மை மன்னித்து மீட்டுக் கொள்வார். ஆனால் நாம் மீண்டும் தவறு செய்ய போகக்கூடாது. அறிவுகட்ட காரியத்தை செய்யக்கூடாது. மதிகேடான காரியம் செய்யக்கூடாது. அப்படி என்றால் மீண்டும் பாவம் செய்ய ஓடக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நீதியின் பாதையில் வாழ வேண்டும். கர்த்தரின் திருக்கரங்களை பற்றி கொண்டு அவருடைய வழிகளிலேயே நடக்க வேண்டும். தினந்தோறும் வேதம் வாசிக்க வேண்டும். தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். தினந்தோறும் கர்த்தரை துதித்து மகிழ்ந்து அவரோடு கூட அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனங்களின்படி கை கொள்ள வாஞ்சையோடு இருக்க வேண்டும். பாவம் செய்கிற பல மனிதர்களை பார்க்கலாம். அவர்கள் எந்த பாவம் செய்தாலும் அதில் மூழ்கி போய்விடுவார்கள். பொய் பேசுகிறவர்கள் எப்பொழுதும் பொய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். திருடுகிறவர்களின் நோக்கம் எப்பொழுது எதை திருடலாம் என்று அதையே நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படிதான் எல்லாவித பாவங்களும். எந்தெந்த பாவம் செய்தாலும் அந்தந்த பாவிகள் பார்த்தால் அவர்கள் அதில் தீவிரமாய் இருப்பார்கள். அப்படி பாவம் செய்கிறவர்களே அவ்வளவு தீவிரமாய் இருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எவ்வளவு தீவிரமாய் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும், எவ்வளவு தீவிரமாய் அவரை பின்பற்ற வேண்டும். இவர்கள் 12 மணி நேரம் அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் நாம் தூங்கும் நேரம் கூட கர்த்தரை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அது அல்லவா பரிசுத்தமான வாழ்வு, பரிசுத்தத்திற்கு நாம் தரும் மரியாதை. அப்படி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க நாம் வாஞ்சையா இருக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் கர்த்தருடைய மகிமை வாசமாய் இருக்கும்படி, கர்த்தருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய நற்பெயர், மகிமை வாசமாய் இருக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய சொல் பேச்சு கேட்டு அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கு அவர் பாதுகாப்பை தருகிறார். ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு என்று பொருள். ரட்சிக்கிறார். அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார். கர்த்தருக்கு பயந்து நடந்தால் கர்த்தருடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு பயந்து நடப்பது என்றால்
கர்த்தருக்கு பிடித்த காரியத்தை வசனத்தின்படி வாழ்வது, கர்த்தருக்கு பிடித்த காரியத்தை மட்டும் செய்வது, பாவத்தை விரும்பாதிருப்பது. பாவத்தை விரும்பக்கூடாது, நினைவுகளாலும் செயல்களாலும் பாவத்தை செய்யக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்படி பரிசுத்தமாய் வாழ நாம் முயற்சி செய்யும் போது கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் எல்லா காவலோடும் நம்மை காத்து பாதுகாத்துக் கொள்வார். நோயிலிருந்து விடுதலையை தருவார். பண பற்றாக்குறையிலிருந்து விடுதலை தந்து செழிப்பை தருவார். நற்பெயரை தருவார். அவமானங்களை நீக்கி போடுவார். மேன்மையான காரியங்களை நமக்கு தருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மிக பெரியதாய் இருக்கும். அவர் நம்மை சூட நின்று நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல, இறகுகளை மூடி பாதுகாப்பது போல, கழுகு சட்டைகளை விரித்து தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அவருடைய அன்பு மகா பெரியது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கர்த்தருடைய இரக்கமும் அவருடைய உண்மையும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளுமாம். அவருடைய இரக்கமும் நமக்கு கிடைக்கும். அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய ஆலோசனைகள், இதுவும் நமக்கு கிடைக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். நீதியும் நமக்கு கிடைக்கும். நீதியின் பாதையில் நாம் நடக்கலாம். சமாதானமும் நமக்கு இருக்கும். நம் வாழ்க்கையில் நிம்மதியும் சமாதானமும் நிலைத்திருக்கும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். உண்மையானது பூமியிலிருந்து எழும்புமா? உண்மை பூமியிலிருந்து எழும்பும். நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். வானத்திலிருந்து நீதி கீழே பார்க்கும். சத்தியம் கீழே இருந்து முளைத்து எழும்பும். கர்த்தர் நீதியின் சூரியனாய் பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அவர் வானத்திலிருந்து நீதியின் சூரியனாய் உதிக்கிறார். சத்தியம் வார்த்தையானது. வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்து மனித அவதாரத்தில் எழும்பினார். அவர் வானத்தை நோக்கி, அவர் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபித்தார், கேட்டு பெற்றுக் கொண்டார். இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி என்னும் நீதியின் சூரியனான பிதாவானவர் வானத்தில் இருக்கிறார். அவர் கீழ் நோக்கி பார்க்கிறார் பூமியை. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். சத்தியம் என்னும் வேத வசனம், கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் பூமியிலிருந்து முளைத்தெழும்பினார். குமாரன் இங்கிருந்து நம்மை பாதுகாக்கிறார். பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து நம்மை காக்கிறார். கர்த்தர் நன்மையானதை நமக்கு தருகிறார். கர்த்தர் நன்மையை நமக்கு கொடுக்கிறார். சகல நன்மைகளையும் நமக்கு கொடுக்க விரும்புகிறவர் கர்த்தர். அவர் நம்மை பாதுகாக்கிறார். நமக்கு தேவையானதை எல்லாம் நிறைவாய் தருகிறார். ஆசீர்வாதங்களை தருகிறார். குணமாக்குகிறார். பலன் தருகிறார். எல்லாவற்றையும் தருகிறார். நம்முடைய தேசமும் அதன் பலனை கொடுக்கும். தேசமும் நமக்கு நன்மை செய்யும். நற்பயன்களை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று, அவருக்கு என்று சொல்லும் போதே இது மனித குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி அவருக்கு முன்பாக செல்லும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீதி நடந்து செல்லும். அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நடத்தும். அவருடைய நீதி என்பது அவருடைய வார்த்தை, வசனம். நமக்கு புதிய ஏற்பாட்டை சொல்லலாம். புதிய ஏற்பாட்டில் அவர் செய்த நமக்கு கொடுத்திருக்கிற உபதேசங்கள், அவைகள் எல்லாம் அவருடைய அடிச்சுவட்டில் நம்மை நடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொண்டார், எப்படி பேசினார், எப்படி ஜெபித்தார், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார், அதையெல்லாம் படித்து, மலை பிரசங்கத்தை எல்லாம் நாம் படித்து கற்று அதன்படி வாழ முயற்சிக்கிறோம் அல்லவா? அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அடிச்சுவடு என்று சொல்வது அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள். அதன்படி நம்மை நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நம்மை வழி நடத்துகிறது அவருடைய வழியில். இப்படியாக கர்த்தருடைய வழிகளில் நாம் நடந்து நற்பலன்களை பெற்று சகல நன்மைகளையும் பெற்று இவ்வுலக வாழ்க்கையையும் சமாதானத்துடன் வாழ்ந்து நித்திய ஜீவனையும் அடைவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் நல்லவர், மிகவும் நல்லவர். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய அன்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.